மண்டல பூஜைக்காக சபரிமலை ஐயப்பன் கோயில் நடை திறக்கப்பட்டிருக்கிறது என்ற அண்மை செய்தியை பார்க்கிறோம். மண்டல பூஜைக்காக சபரிமலை ஐயப்பன் கோயில் நடை திறக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ரமேஷ் கண்ணன் இணைந்திருக்கிறார். ரமேஷ் கண்ணன், தினமும் எவ்வளவு பேர் தெய்வ வழிபாடு செய்ய ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது, என்ன விவரம்? திலகவதி, பிரசித்தி பெற்ற சபரிமலையில் இந்த ஆண்டின் முக்கிய நிகழ்வாக மண்டல மகரவிளக்கு பூஜைக்காக தற்போது நடை திறக்கப்பட்டிருக்கிறது. பக்தர்களின் சரண கோஷங்கள் முழங்க சபரிமலை தந்திரி மகேஷ் மோகனரு தலைமையில் மேல்சாந்தி அருண்குமார் நம்பூதிரி நடை திறந்து தீபம் ஏற்றி இருக்கிறார். புதிய மேல்சாந்தி பிரசாந்த் நம்பூதிரியிடம் அவர் தமது பொறுப்புகளை ஒப்படைத்திருக்கிறார். தற்போது அதற்கு பின் கற்பூர ஆழியில் தீபம் ஏற்றும் ஒரு முக்கிய நிகழ்வு நடைபெற்றிருக்கிறது. கற்பூர ஆழியில் மேற்சாந்திகள் தந்திரி தலைமையில் கற்பூர ஆழியில் தீபம் ஏற்றியதும் பக்தர்கள் 18ஆம் படியேறி தரிசனம் செய்ய துவங்கி இருக்கிறார்கள். இந்த மண்டல பூஜையானது டிசம்பர் 27ஆம் தேதி பிரதான மண்டல பூஜையுடன் நிறைவடைகிறது. தொடர்ந்து மகரவிளக்கு பூஜைக்காக டிசம்பர் 30ஆம் தேதி மீண்டும் நடை திறக்கப்படுகிறது. மகரவிளக்கு பூஜை காலம் முடிந்து 2026 ஜனவரி 20ஆம் தேதி வரை நடை அடைக்கப்படுகிறது. தொடர்ந்து இவ்வாறு 62 நாட்கள் நீண்டிருக்கும் இந்த சபரிமலை மண்டல மகரவிளக்கு சீசனுக்கு தினமும் ஆன்லைன் புக்கிங் மூலம், அதாவது வெர்ச்சுவல் கியூ எனப்படும் ஆன்லைன் புக்கிங் மூலம் தினசரி 70,000 பக்தர்களும், அதோடு ஸ்பாட் புக்கிங் மூலம், அதாவது உடனடி முன்பதிவு, ஆன்லைன் மூலம் முன்பதிவு செய்ய முடியாத பக்தர்கள் ஸ்பாட் புக்கிங் மூலம் 20,000 பக்தர்கள் என தினசரி 90,000 பக்தர்கள் தரிசனத்திற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அதோடு போலீஸ் பாதுகாப்பு, போக்குவரத்து, சுகாதாரம், மருத்துவம் என அனைத்து அடிப்படை வசதிகளும் திருவிதாங்கூர் தேவஸ்வம் போர்டும் கேரள அரசு துறைகளும் இணைந்து செயல்படுத்தி இருக்கின்றன. பூஜை காலத்தில் 4 பேட்சுகளாக இந்த போலீசார் பணியமர்த்தம் செய்யப்படுவார்கள் வழக்கமாக. அதன்படி முதல் பேட்சில் தற்போது 4,000க்கும் அதிகமான போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள். 4 பேட்சிகளிலும் 18,000 போலீசாரை கேரள அரசு ஏற்கனவே நியமனம் செய்து முடித்திருக்கிறது. அவர்களுக்கான பணிகளும் நிலக்கல், பம்பை, சபரிமலை சன்னிதானம் என அனைத்து இடங்களிலும் அவர்களுக்கான பணிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கின்றன. அதோடு பார்த்தோமேயானால் தினசரி சபரிமலையில் மட்டும் தங்குவதற்கு திருவிதாங்கூர் தேவஸ்வம் போர்டின் தங்கும் விடுதிகளில் 10,000க்கும் அதிகமான பக்தர்கள் தினசரி தங்குவதற்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கின்றன. அதோடு நாளை காலை சபரிமலை சன்னிதானத்துக்கு செல்லும் ஐயப்ப பக்தர்களின் முக்கிய அம்சமாக கருதப்படும் பாரம்பரியமிக்க இந்த பெருவழிப்பாதை எனப்படும் எருமேலி பெருவழிப்பாதையும், வண்டிப்பெரியார் சத்திரத்திலிருந்து புல்லுமேடு வழியாக கிளம்பும் கானகப்பாதை ஆகிய 2 முக்கிய கானகப்பாதைகளும் நாளை காலை திறக்கப்படுகின்றன. பக்தர்கள் கானகப்பாதையில் வரும் பக்தர்களுக்கு தரிசனத்தில் மூலமதி, அதாவது இவர்கள் கானகப்பாதையில் காடுமலை கடந்து இவர்கள் களைப்பில் வரும் பக்தர்களுக்கு அவர்களும் வரிசையில் காத்திருக்காமல் அவர்களுக்கென ஒரு தனி வரிசையை ஏற்படுத்தி அவர்களை தரிசனத்தில் முன்னுரிமை வழங்குவதற்கும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி ரமேஷ் கண்ணன்.